அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால் நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதுறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த குர்ஆனை ஓதுறதுனால இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத சேர்ந்தே நம்மளால் உணர முடியுது. நிறைய விஷயங்கள் சிந்திக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இது நம்ம ஓதணும், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சிந்திக்கணும் அப்படின்ற பிரார்த்தித்து இந்த குர்ஆனை நம்ம ஓதுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 22 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சூரா ஹூத் 11வது அத்தியாயத்தில் 22 வசனங்கள் பார்த்துருந்தோம். இறுதியாக 22வது வசனத்தில் மறுமையில் இவங்க தான் மற்றவங்களை விட அதிக இழப்புக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சந்தேகமே இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். யார் இறைவனுடைய சட்டங்களை விடுத்து தாமாக ஒரு சட்டங்களை இயற்றிக்கிட்டாங்களோ, இறைவன் அனுப்பின சட்டங்களுக்கு தான் இஷ்டத்துக்கு சட்டங்களை வளைத்து நெளித்து மாற்றிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் இழப்பு தான் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி 23வது வசனத்துலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இன்னல்லதீன ஆமனு வ அமீலுஸ் ஸாலிஹாத்தி வ அஹ்பது இலா ரப்பிஹிம் உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னஹ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். திண்ணமாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தம் இறைவனுக்கே உரித்தானவர்களாகி விடுகிறார்களோ அவர்கள்தாம் ஸ்வர்க்கவாசிகள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். திரும்ப திரும்ப இந்த வசனங்கள் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பாருங்கள். இன்னல்லதீன ஆமனு வாமீலு ஸ்வாலிஹாத்தி. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், கூடவே செயலும் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு வாயால் சொன்னால் பத்தாது. அவன் சொன்ன மாதிரி நம்ம செயல்களில் இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம செஞ்சோன்னா நம்ம இறைவனுக்கு உரித்தவர்களாக ஆகிடுறோம். அப்போ தான் நம்ம முஸ்லீம்களாக ஆகுவோம். சரியா? அப்போ அவர்கள்தான் சுவனவாசிகள். அதில் நம்ம எப்போவுமே இருக்கலாம். அப்போ அந்த நற்செயல்கள்லாம் என்ன? இதுதானே நமக்கு டவுட்டாகவே இருக்குது. அதை நோக்கின பயணமாகத்தான் இந்த குர்ஆனை நம்ம கையில் எடுத்திருக்கோம். போவோம். அடுத்த ஆயத்து பாருங்க. மசலுல் ஃபரீகைனி கல் அஅமா வல் அஸம்மி வல் பஸீரி வஸ்ஸமீ ஹல் யஸ்தவியானி மஸலா அஃபலா ததக்கரூன். இப்போ இந்த 2 வகையினருடைய உவமை இரு மனிதர்களை போன்று உள்ளது. ஒருவன் குருடனாகவும் செவிடனாகவும் இருக்கிறான், மற்றொருவன் பார்வையுடையவனாகவும் செவியுறுபவனாகவும் இருக்கிறான். இவ்விருவரும் சமமானவராய் ஆக முடியுமா? இவ்வுவமையின் மூலம் நீங்கள் எந்த ஒரு படிப்பினையும் பெறுவது இல்லையா? அல்லாஹ் ஒப்பிட்டு காமிக்கிறான். 2 மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தவங்க பார்வை இல்லை, செவிடராக இருக்கார். இன்னொருத்தவங்க பார்வை இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கேட்குது. இவங்க 2 பேரும் சமமாயிடுவாங்களா? இப்போ நம்ம இருக்கோம், நம்மளும் பார்வை இல்லாதவங்க செவிடர்கள் சமமாக ஆயிடுவாங்களா? என்னதான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை விட அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் கண்ணு தெரியாது ஆனால் நல்லா பாடுவாங்க. கண்ணு தெரியாது ஆனால் அவங்க நல்லா ஷார்ப்பாக கேட்பாங்க. ஆனால் இப்போ காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அப்படின்னாலும் அவங்களுடைய அந்த இயலாமையை மறைச்சு நல்ல மாதிரி இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒரு 10ல் ஒருத்தவங்க தான் அப்படி இருப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி இருந்துருவாங்களா? அண்ட் பொதுவாக கேஷுவலான விஷயங்கள் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி இவங்க என்னதான் அல்லாஹ்க்கு மீறின, அல்லாஹ் இல்லாமல் தான் இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க சரியாக ஒரு கேஷுவலான விஷயங்கள் கொடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது.
மேபி நமக்கு பார்க்குறதுக்கு அதெல்லாம் வந்து பிரமிப்பாக தெரியும். எப்படி கண்ணு தெரியாதவங்க பாடுனா அல்லது காது கேட்காதவங்க வந்து நல்லபடியாக பேசுனா நமக்கு பிரமிப்பாக தெரியும். ஆனால் அதில் அவங்கெல்லாம் எக்ஸப்ஷனலிஸ்ட், ரொம்ப ரேர். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இறைவன் சொல்கிற விஷயங்கள் இல்லை. அப்போ இறைவனை நம்ம மறுத்தோன்னா எந்த மாதிரி? சிந்திச்சு பாருங்கள். நம்ம நம்ம வந்து அவங்கள வந்து கேஷுவலிஸ்டிக், அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலையுமே சலுகைகள் இருக்கும். ஏன்னா அவங்க முடியாதவங்க அப்படின்னு ஒரு ஒரு கரிசனம் நமக்கு இருக்கும். அவங்களால இயல்பான வேலைகள் செய்ய முடியாது ஒரு சிலரை தவிர. ஆனால் நம்ம கண்ணு தெரியும், காது கேட்கும், இப்படிப்பட்டவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் அடுத்த லெவலாக தான் பார்க்கப்படுவாங்க. அவங்களால எல்லாமே முடியும். ஸோ இப்படி நம்ம இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுலேருந்து நீங்கள் படிப்பினை பெற மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி இன்னி லக்கும் நதீரும் முபீன். நிதர்சனமாக இந்த வசனங்கள் எல்லாம் கவனிச்சிட்டே வாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தை பற்றியும் பேசுவான். இப்போது ஒவ்வொரு சமூகமும் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பேசுவான். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகமும் நம்ம தானோன்னு தோணும். வாங்க பார்ப்போம். திண்ணமாக, அதாவது லக்கத், திண்ணமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் தூதராக அனுப்பினோம். அப்போது மக்களின் நிலைமை இவ்வாறே இருந்தது. நூ கூறினார், நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். அப்போ நூஹ் சமுதாயத்துக்கு அல்லாஹ் வந்து அந்த சமுதாயத்துக்கு நூ அலைஹிஸ்ஸலாம் அனுப்பும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு தோணுனதை தங்க இஷ்டத்துக்கு அவங்களா சட்டங்களை இயற்றி இப்படி இரு அப்படி இருன்னு மக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ அல்லாஹ் வந்து நூஹை அனுப்பி தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான். நூ அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுக்கும் எச்சரிக்கை செய்கிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாம் பேசாதீங்க, அல்லாஹ் சொன்னதை யோசித்து அல்லாஹ் சொன்னதை கேட்டு நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? அல்லா தஅபுது இல்லல்லாஹ் இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம். அல்லாவை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள், இல்லையானால் துன்புறுத்தும் நாளின் வேதனை உங்களை பிடித்து கொள்ளுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அல்லாவை தவிர இவங்க வேற யாருக்கு அடிபணிஞ்சிருப்பாங்க அந்த மக்கள் அப்படின்னா? ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைவர்கள்கிட்ட மட்டும் பேசலை, சாதாரண மக்கள்கிட்டையும் தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த ஆயத்து யாரை நோக்கி அவர் பேசுகிறாரு அப்படின்னா சாதாரண மக்கள். ஏன்னா அவங்க யாருக்கு கீழே அடிபணிஞ்சு போகிறாங்கன்னா யார் தலைவர்களாக இருக்காங்களோ, யார் அந்த இப்போது யூஸ்வலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சு, அது சிலையாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எதையாவது ஒரு வஸ்துவை வச்சு அதற்கு பின்னாடி நின்று கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தலைவர்கள் இது இந்த வஸ்து சொல்லுது, இதற்காக நீங்கள் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த வஸ்து அப்படிங்கிறது இவங்களா இந்திய அமைப்பு சட்டம், ஐநா சபை சட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஐநா சபை சொன்னால் அது மாதிரி தான் நம்ம நடக்கணும், இந்திய அமைப்பு சட்டம் சொன்னால் அது மாதிரி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை சட்டங்களை நம்ம கையில் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ அதை மீறி நம்ம நடக்க முடியுமா அப்படின்னா முடியாது. வேற நிர்பந்தத்தின் பேரில் நம்ம இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள், சில நம்மளுடைய விஷயங்களை வந்து சட்டம் வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வரலை, அதுலையாவது நம்ம ஓரளவு இறைவனுடைய முறைப்படி நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் ஒருவேளை இந்த சட்டம் மாறுச்சுன்னா இறைவனை நாடி அப்போ அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சரியா? அப்போது இந்த மாதிரி அல்லாஹ்வை தவிர மற்ற தலைவர்களுக்கு, மற்ற சட்டங்களுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போகாதீங்க.
தாபுது ஆபுது அப்படின்னா அடிபணியாதீங்க, லா அப்படின்னா செய்யாதீங்க, நெவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா துன்புறுத்தும் நாளின் வேதனை உங்களை பிடித்து கொள்ளுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இன்னைக்கு தேவையே இல்லாமல் இந்த தர்காக்கு எங்களுக்கு உரிமை வேணும்ன்ட்டு போய் நிற்கிறோம், பேர் முஸ்லீம்னு சொல்லிட்டு போய் நிற்கிறோம். எங்களுக்கு வேற இந்த சட்டங்களில் எங்களுக்கு சில சலுகை வேணும், எங்களுக்கு சில கோட்டா வேணும் அப்படின்னு போய் நிற்கிறோம். சரி, இதெல்லாம் கூட ஓகே. ஆனால் என்னுடைய திருமண விஷயங்கள், என்னுடைய மற்ற விஷயங்கள் கூட நான் வந்து சட்டத்துக்கு அடி பண்ணிடுறேனோ இல்லையோ, இந்த இந்த பப்ளிசிட்டிக்கு நான் அடி பண்ணிடுறேன். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதிலலாம் நான் வந்து டெக்கரேட்டிவாக நான் வந்து என்னுடைய விஷயங்களை நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நான் பண்ணலைன்னா கூட கல்யாண கேசட்டில் என்னுடைய முகம் அழகாக இருக்கணும் சொல்லிட்டு எவ்வளவோ லட்சம் கொடுத்து, லட்சக்கணக்கில் இப்போ போகுதான், எனக்கு தெரியல, ஆனால் கேள்விப்பட்டேன். 10,000 ரூபாலேருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கு வரைக்கும் நம்மளுடைய மேக்கப்பு, நம்மளுடைய மற்ற விஷயங்கள், நம்மளுடைய நகைகள், இதெல்லாம் யாருக்கு நம்ம அடிபணிஞ்சிட்ருக்கோம்? யாருக்குன்னா யாரோ ஒருத்தவங்க இதே மாதிரி செய்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம அடி பண்ணிடுறோம், அவங்களுக்காக நம்ம அடி பண்ணிடுறோம். அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ. நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கோம், குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது நம்ம பார்க்குறோம். சில விஷயங்கள் இவ்வளோதான் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது, இந்த ஸ்கூலே போதும், இதிலே நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா, இல்லை அவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க, அந்த ஸ்கூலில் படித்தா தான் என் பிள்ளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி ஸ்கூலை கொண்டு போய் மாற்றி நம்மளால் முடியலைன்னாலும் அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு ஓடுறோம்ல, அல்லாவுக்காக கூட செலவு பண்ண முடியாமல் நம்ம ஓடுறோம்ல. அப்போ இதெல்லாம் யாருக்கு நம்ம அடிபணிஞ்சோம்? இப்படி நம்ம லைஃப்பில் எந்தெந்த விஷயத்துக்கு யாருக்கு அடிபணிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இப்படி தான் அந்த மக்களுக்கு சொல்லும்போது, இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. அப்படி மற்றவங்க பேச்சை கேட்காதீங்கன்னா எடுத்தோடனே எல்லா பேச்சையும் கேட்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க சொல்கிறாங்களா, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனுடைய வார்த்தையா ஷைத்தானுடைய வார்த்தையா, இதை பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும். அப்போ இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னா ஏற்றுக்கங்க, இறைவன் இல்லை அது வந்து அவங்க சுயநலத்துக்காக சொல்கிறாங்க, இல்லை ஷைத்தானுடைய வார்த்தைகளாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அடிபணிய தேவையில்லை. இதுதான் இறைவன் சொல்கிறான். இதை நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எந்த விஷயங்கள் உங்களை சார்ந்து வருதோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் அதை தான் பேசியிருக்கான். சரியா? இப்போ இப்படி நீங்கள் அல்லாஹ் தவிர மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சிங்கன்னா நரக நெருப்பு உங்களை பிடிச்சிருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. فقال الملأ الذين كفروا من قومه ما نراك إلا بشرا مثلنا وما نراك اتبعك إلا الذين هم أراذلنا بادي الرأي وما نرى لكم علينا من فضل بل نظنكم كاذبين. அவருடைய அறிவுரையை ஏற்க மறுத்த அவருடைய சமுதாய தலைவர்கள் கூறினார்கள். இப்போ இதை யார் ஃபஸ்ட்டு ஏற்க மறுக்கிறாங்க? தலைவர்கள். ஏன்னா தலைவர்கள் சொல்கிறதைத்தானே இவங்க கேட்குறாங்க. இப்போ தலைவர்களுக்கு நீங்கள்லாம் கட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் யாருக்கு அங்கே பிரச்சனை? இப்போ யாருக்கு அது பிரச்சனையாக போய் நிற்கும்? இப்போ இன்றைக்குமே திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்களேன், நிறைய பேர் முஸ்லீம்ஸும் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய தலைவர் யார்? அப்போ இப்போ வந்து அவங்கள்ட்ட சொல்லப்படுது, நீங்கள் உங்கள் தலைவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க, அல்லாவுடைய பேச்சை மட்டும் கேளுங்க அப்படின்னா இப்போ யாருக்கு கோபம் வரும்? திமுகவுடைய தலைவருக்கு தான் கோபம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பேசிக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே தலைவர்களை யோசிச்சு பாருங்கள். அப்போ இப்படி சொல்லும்போது சமுதாய தலைவர்கள் வந்து மறுக்கிறாங்க. எங்களுடைய அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக தலைவர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய பார்வையில் நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு மனுஷர் தான்,
அது இல்லாமல் வேற யார் நீங்கள்? இன்னும் எங்களிடையே யார் மிகவும் இழிவானவர்களோ அவர்கள் மட்டுமே சிந்திக்காமல் உம்மை பின்பற்றுவதை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எத்தகையது எத்தகையது. அவர் உலக ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷத்திலேயே அவர் வந்துட்டாரு. அப்பவே அந்த தலைவர்கள் சொல்றாங்க, எங்கள்ல இழிவானவங்க தான் உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. யார் இழிவானவங்க? இன்னைக்கு நம்ம நம்ம நீங்க அந்த ஹிந்துஸோடைய இதுலலாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா அவங்க மேத்தட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து அதுக்கடுத்துன்னே கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இந்த விஷயங்கள் நம்ம இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஹை கிளாஸில் இருக்கிற ஒரு ஜாதிக்கார அவங்கள்ட்ட போயிட்டு லோ கிளாஸ் இருக்கிற ஜாதிக்கார அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா ஹை கிளாஸில் இப்போ லைக் அந்த பண்ணையாரெலாம் இருந்திருப்பாங்கல்ல, பண்ணையாருக்கு அவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டார், அவர் சும்மா தான் இருப்பார். ஆனால் மற்றவங்க வேலை பார்த்துட்டு அவருக்கு கொடுக்கணும். அவர் ஒழுங்கான கூலிலாம் கிடையாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் கூலி. ஆனால் காலத்துக்கும் மற்ற மக்கள் ஓடா உழைக்கணும். உழைச்சிட்டு ஏதாவது நல்ல நாள் பெருநாளைக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் காசு கொடுத்துட்டா, கொஞ்சம் நகையோ அல்லது ஏதோ கொடுத்துட்டா அப்போ அந்த மக்கள் அப்படியே அப்படியே ரொம்ப கொண்டாடுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் எல்லாரும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு சொல்ல வரும்போது இன்னும் என்ன சொன்னாங்கன்றத அல்லாஹ் பேசலை. வரும் வரும் ஃப்யூச்சரில் வரும் பாருங்க. இந்த இதில் எவ்வளவு மெசேஜ் இப்போ இவங்களுடைய பார்வையில் என்ன ஆகுது, இந்த மாதிரி வேலையே பார்க்காம நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இப்போ எல்லாரையும் வேலை பார்க்க சொன்னால் எப்படி பண்ணுவாங்க? எப்போவுமே 10 மணி நேரம் வேலை பார்த்தவங்களை நீங்கள் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேணாம், நீங்கள் ஒரு 5 மணி நேரம் வேலை பாருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வேலையே பார்க்காதவங்களையும் கூப்பிட்டு நீ ஒரு 5 மணி நேரம் வேலை பாரு அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஆனால் அன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு தான் அந்த வேலை அதாவது உழைக்கிறவங்களாம் இவங்களுக்கு இழிவானவர்களாம், உழைக்காமல் இருக்கிறவங்க மேன்மையானவங்களாம். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க மட்டும்தான் சிந்திக்காமல் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. எங்களை விட உங்களுக்கு எந்தவித சிறப்பும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை, உண்மையிலேயே உங்களை பொய்யர்கள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போது சிந்திச்சு பாருங்க, சரியா? ரைட். காலயா கௌமி அரஐத்தும் இன் குன்து அலா பையினத்தின் மின் ரப்பி வ ஆதானி ரஹ்மதம் மின் இந்திஹி ஃபஉம்மியத் அலைக்கும் அனுல்சிமுகுமுஹா வ அன்தும் லஹா காரிஹூன். அதுக்கு நூஹ் சொல்கிறாரு, என் சமுதாயத்தினரே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் என்னுடைய அதிபதியிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றுள்ளேன். எனக்கு தெளிவான இந்த ஆயத்துகள் வந்திருக்கு. ஸோ சான்று அப்படின்னா பாருங்க, பையினத் இங்கே பாருங்க. அதனால தான் குரானை தமிழில் மட்டும் நம்ம படிக்கவே முடியாது, அதோட அரபியுமே நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு நம்ம வரணும். இங்கே பாருங்க, அலா பையின திம்மர் ரப்பி. பையினா அப்படின்னா பையத்னா ஒப்பந்தம். இன்னும் அந்த வார்த்தைகள் இதெல்லாம் தான். அப்போ நான் அல்லாஹ்கிட்ட இருந்து தெளிவான அந்த ஒப்பந்தத்தை வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், கான்ட்ராக்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், வஹியை வாங்கிட்டு வந்திருக்கேன், சான்றை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன் தனது தனிப்பட்ட அருளையும் எனக்கு வழங்கி இருக்கான். யாரு? நூஹ் சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு புலப்படலையா? நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதும் இல்லை எனில் நாம் அதனை வலிந்து உங்கள் மீது திணிக்க முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பிரச்சனை? இந்த தலைவர்கள் யாரும் ஏற்றுக்கிறல,
அண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணவங்களும் என்னது அப்போ பண்ணியிருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம ஃபாலோ பண்ணாமல் இல்லை, பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இந்த மற்றவங்களுக்கு யாராக தெரியுறாங்க? இழிவானவர்களாக தெரியுறாங்க. அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ ஒரு கான்ட்ராக்ட் அல்லாஹ் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க, இந்த கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி. அதாவது எப்படின்னா ஒரு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு கம்பெனி நம்ம வச்சு நடத்திக்கிட்டு இருப்போம், சரியா? அங்கே வந்து எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு கான்ட்ராக்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கான வருமானம் எப்படி வரும்? இதே ஒரு பெரிய கடையில் போயிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் நமக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்போது என்ன பண்ணணும், அந்த கான்ட்ராக்டர் நேசமணி தான் எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அதானே இயற்கை. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த தலைவர்கள் தான் அல்லாஹ்கிட்ட இருந்து இந்த ஒப்பந்தம் வந்திருக்கா, சரி நாங்கள் செய்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு இவங்க செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செய்யலை. அப்போது இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனி நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஊழியர்கள் நல்லா இருக்கணும், நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் நடக்கணுங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க எப்படியோ உழைக்கட்டும், இவங்க என்ன பண்ணி உழைச்சாலும் அந்த காசு எனக்கு வந்துடும், நான் நல்லபடியாக இருப்பேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அந்த தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த இதுக்குமே யார் ஓனரு? அல்லாஹ் தான். ஆனால் நம்ம இப்படி நம்மளை கம்பேர் பண்ணி யோசிங்க. ஸோ இப்படி இவங்க வந்து ஏற்றுக்காததுனால, அல்லாஹ்வுடைய கான்ட்ராக்ட், அல்லாஹ்வுடைய பையத்தை வந்து இவங்க ஏற்றுக்காததுனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நான் வந்து உங்கள் மேலே திணிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த ஆயத்து பாருங்க. வயா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹி வமா அனா பிதாரிதில்லதீன ஆமனு இன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வலாகின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன். மேலும் என் சமுதாயத்தினரே, இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்த பொருளும் கேட்கவில்லை. என்னுடைய கூலியோ அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. மேலும் எவர்கள் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் விரட்டுபவன் அல்ல. திண்ணமாக அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் சமுதாயத்தினராய் பார்க்கிறேன். அப்போ பாருங்க, இன்னைக்கு தான் இந்த பொருளாதாரம்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் காசு காசு காசுன்னு போகிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் காலந்தொட்டு காலமாக பொருளாதாரம் தான் அங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்குங்கிறது இந்த ஆயத்து மூலமாக நமக்கு புரியுது. இப்போ இவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயம், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், இதுக்காக நான் உங்களுக்கு எந்த கூலியும் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலை. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து குரானோடைய விஷயங்களோ அல்லது மற்ற விஷயங்களோ வச்சு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு கூலி வாங்கிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, மாஷா அல்லாஹ். ஏன்னா அது வந்து ஒரு சர்வீஸ். அதுக்காக சிலர் வந்து கூலி வாங்குறாங்க, சிலர் அது வாங்கிக்க மாட்டாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பங்கள். ஆனால் இவர் வந்து நபி, ஒரு நபியாக இருந்து கொண்டு அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்கிறேன், நல்ல விஷயங்கள். ஒரு பொலிட்டீஷியன் வந்து எனக்கு சம்பளமே வேணாம், நான் வந்து உங்களுக்காக சேவை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டிய தருணம் இது. அப்போது நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் நான் கேட்கலை, நான் அல்லாஹ்கிட்ட நான் கூலியை வச்சுருக்கேன். மேலும் யார் வந்து என்னோட பேச்சை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னா அப்போ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் பீப்புளெலாம் உங்களை ஃபாலோ பண்ணால் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது? அவங்களும் கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டையும் இதே கேள்வியை தான் இந்த குறைஷிகள் கேட்டாங்க. குறைஷிகள் மட்டும் இல்லை, மக்கா தலைவர்கள் எல்லாம் கேட்டாங்க. அண்ட் மக்கா தலைவர்கள் எல்லாம் கேட்குற அதே டைமில் அதே விஷயத்தை தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. அப்போது இன்னும் வந்து மக்கா தலைவர்கள் வந்து
இன்னும் ஒரு படி மேலே போய் எங்களுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பேசுங்க, தாவா கொடுங்க, இன்னொரு நாள் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் எங்களையும் ஒன்றா வச்சுலாம் நீங்கள் எங்ககிட்ட பேச வராதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான தருணத்தில் இதே தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க போல். அப்போ நூஹ் சொல்கிறாரு, நான் வந்து என்னை ஏற்றுக்கிட்டு வந்தவங்கள விரட்ட மாட்டேன், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களை, அதாவது அந்த தலைவர்களை நீங்களாம் அறியாமையில், அவங்களாம் எப்படி சொல்கிறாங்க, அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் சமுதாயத்தினராக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த இடத்துல யார் குருடர்கள், யார் செவிடர்கள், அண்ட் யார் கண்ணுள்ளவங்க, செவிப்புலன் அதிகம் உடையவர்கள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரியா? அப்போ இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புளில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்னு பாருங்கள். வயா கௌமி மையன் சுருணி மினல்லாஹி இன்தரத்துஹும் அஃபலா ததக்கரும். மேலும் என் சமுதாயத்தினரே, நான் இவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அப்போ அவங்க வந்து விரட்டியே விட சொல்லியிருக்காங்க. யார்? அந்த தலைவர்கள் வந்து இந்த மாதிரி இழிவானவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் விரட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, அதாவது இந்த இடத்துல சமுதாயத்தினர் யாருன்னா யாரை நோக்கி அவர் பேசுகிறாரோ அவங்க. யாரை நோக்கி பேசுகிறாங்க? அதாவது அந்த சமுதாய தலைவரை நோக்கி. குரானை நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தாக விட்டு விட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. மேலாயத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். 3 ஆயத்துக்கு முன்னாடி உள்ளதை கூட நீங்கள் வச்சு பார்க்கணும். அப்போது யாரை விரட்ட மாட்டேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க? அவங்கள நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஃபாலோ பண்ணவங்கள விரட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஃபாலோ பண்ணதாக அவங்க சொன்னாங்க? தலைவர்கள் என்ன சொன்னாங்க? எங்களில் இழிவானவங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க. புரியுதா? அப்போ யார் அவங்கள விரட்ட சொல்கிறது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஃபாலோ பண்ணக்கூடிய இழிவானவர்களை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, அவங்கள ஒருவேளை நான் விரட்டிட்டா அல்லாவோட பிடியிலேருந்து என்னை காப்பாற்றுறது யார்? இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் ஏன் அனுப்புகிறான்? அப்போ அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லியிருக்காருன்னா நீயும் அப்படி தான் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு விஷயம் செய்யாதன்னு சொல்கிறதுக்கு கதை மாதிரி சொல்லுவோம்ல, அதே தான் இதுவும். அப்போது ஒருவேளை இவங்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இது டாஸ்க்கு. இவங்க சொன்னாங்கன்னு இவங்களை நீங்கள் விரட்டி அடிச்சிங்கன்னா உங்களை என்கிட்ட இருந்து யார் காப்பாற்றுவா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதையும் இங்கே சொல்லி காமிக்கிறான். இப்படியாப்பட்டவன் இறைவன், மாஷா அல்லாஹ். வலா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹி வலா அலமுல் கைப வலா அகூலு இன்னி மலக்கும் வலா அகூலு லில்லதீன தஸ்தரி அயுனுக்கும் லன் யூத்தியஹுமுல்லாஹு கைரா அல்லாஹு அலமு பிமா ஃபீ அன்ஃபுசிஹிம் இன்னி இதல்ல மினல் ஸாலிமீன். மேலும் அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் நான் மறைவானவற்றை அறிபவன் என்றும் உங்களிடம் கூறவில்லை. நபியை அதை சொல்ல மாட்டாங்க, எந்த நபியும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சாதாரண மனிதர்கள் எனக்கு மறைவானதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த செல்வம் எல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், மறைவானதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நான் வானவரும் கிடையாது, நான் வானவர் அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து வாதம் வைக்கலை. மேலும் எவர்களை உங்கள் கண்கள் இழிந்தவர்களாய் காண்கின்றனவோ அவர்களை குறித்து அல்லாஹ் எந்த நன்மையையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை என்றும் நான் கூற மாட்டேன். நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களெல்லாம் இழிந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் கண்கள் அப்படி பார்க்குது.
ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தான் எல்லா நன்மையும் அப்படின்னு அர்த்தம். அவர்களின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் தான் நன்கறிகிறான். இதற்கு மாறாக நான் கூறினால் திண்ணமாக நான் அக்கிரமக்காரனாகி விடுவேன். அப்போ உங்க கண்ணுக்கு அவங்க இழிந்தவர்களா தெரியலாம். இன்னைக்கு நம்மளும் சிலரை மட்டமானவர்களா நினைப்போம். நம்ம கண்ணுக்கு அவங்க மட்டமானவர்களா இருக்கலாம். அவங்களுக்கு பணம் இல்லைன்னு நினைக்கலாம், அவங்களுக்கு ஒழுங்கான வேலை இல்லைன்னு நினைக்கலாம், அவங்க இந்த உலகத்தில் அவங்களால அவங்களுக்கு சர்வை பண்ண தெரியலை, அவங்க முட்டாள், அவங்க ஏமாளி, அவங்க ஒரு பேக்கு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய செயல்கள் என்னன்னு அல்லாஹ் தான் அறிவான். அப்போ அந்த அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு மாற்றமா நம்ம சொல்லிட்டோம், நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் அக்கிரமக்காரன். அதான் சொல்றாரு, இந்த மாதிரி இவங்கள உங்கள மாரி நானும் இவங்கள இழிவானவர்களா நினைச்சேன் அப்படின்னா, நான் தானே நிச்சயமா அக்கிரமக்காரனாகிடுவேன் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. பாருங்க. காலு யா நூஹு கஜாதல்தனா ஃபஅக்தர்த ஜிதாலனா ஃபஅதினா பிமா தஈதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். இறுதியில் அவர்கள், நூஹே, நீர் எங்களிடம் தர்க்கம் புரிந்து விட்டீர், அதுவும் அளவுக்கு அதிகமாக தர்க்கம் செய்து விட்டீர். நீர் உண்மையாளராயின் எந்த வேதனையை பற்றி எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீரோ அந்த வேதனையை எங்களிடம் கொண்டு வரும் என்று கூறினார்கள். தர்க்கம் செஞ்சுட்டாராம். அதாவது ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னார்? நீங்கள் உங்களுக்கு வேணால் அவங்க இழிவானவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் அப்படி யோசிக்க முடியாது. நான் அப்படி யோசிச்சேன்னா இறைவன் என்ன சோதிச்சிருவான் அப்படின்னு சொன்னதுக்கு, அளவுக்கு அதிகமாக நீங்கள் பேசிட்டீங்க, அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னா அந்த வேதனையை நீங்கள் கொண்டு வாங்க பார்ப்போம். நீங்கள் அந்த வேதனை வரும் தானே எங்களை பயமுறுத்துறீங்க, கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கால இன்னமா யஅதீக்கும் பிஹில்லாஹு இன்ஷா வமா அன்தும் பிமுஜிஸீன். அதற்கு மறுமொழியாக நூஹ் கூறினார், அல்லாஹ் நாடினால் அவனே அதனை உங்களிடம் கொண்டு வருவான். அது வந்துவிட்டால் அதனை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு நீங்கள் வலிமையுடையவர்கள் அல்லர். அப்போ சொல்கிறாரு, அல்லாஹ் நாடிட்டா அவன் உடனே அதை கொண்டு வந்துடுவான், அதை தடுத்து நிறுத்த உங்களுக்கு வலிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒரு தலைவர்கள் தங்களுக்கு கீழே உள்ளவங்களை எப்படி நினச்சாங்க, இந்த விஷயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல உடைய சமூகத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்மளுடைய வரலாற்றோட ஆரம்பத்திலேயே இந்த ஏன்னா நம்ம எல்லாருமே ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து தான், அவங்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்களுடைய உம்மத்து தான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எப்படி அவங்களுக்குள்ள திருமணம் நடந்துச்சா அந்த மாதிரிலாம் பார்த்தா அது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியோட ஆரம்ப காலம். இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது பீச்சாங்கையில் கூட நம்ம சாப்பிடுவோம், லெஃப்ட் ஹேண்டில் கூட நம்ம சாப்பிடுவோம், நம்ம நல்ல தருக்குன்னு பிணையுவோம். இப்படி அந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய நார்ம்ஸ், நம்மளுடைய செயல்கள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது ஆரம்பம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து வரப்போ நிறைய விஷயங்கள் சட்டங்கள் மாறி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த சட்டங்கள் இல்லை, ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டோன்னா கேவலமாக பார்ப்பாங்க, இன்னைக்கு நம்ம தருக்குன்னு பிணைஞ்சோன்னா கேவலமாக பார்ப்பாங்க. இன்னைக்கு அதுதான் சரி, அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வேற வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் அது இறைவனுடைய கான்செப்ட். ஸோ அதுக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதாவது ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது ட்வின்ஸ் மாதிரி வராங்க அப்படின்னா திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்த பிரசவத்தில் வரக்கூடிய குழந்தைங்களோட தான் திருமணமாக இருந்திருக்கு. அது பெரிய கதை, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம்தான் எல்லாமே. அதுக்குள்ளே இங்கே எப்படி பிரிஞ்சாங்க அந்த கொஞ்சம் வருடங்கள்னால் ஒரு ஒரு 1000 2000 வருடம் இருக்குமா? அதுக்குள்ளே 1000 வருடத்துக்குள்ளே எப்படி இவங்க இந்த அளவுக்கு மாற்றம் வந்துச்சு, இந்த அளவுக்கு உயர்வு தாழ்வு வந்துச்சு. அப்போ அப்போவே உயர்வு தாழ்வு வந்துருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிறது சரித்தான் தோணுதா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.